இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கேக்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க போதையில வானதி கழுத்துல தாலி கட்டலனா அவ கழுத்துல தாலி கட்டினது யாரு? அது எனக்கு எப்படி தெரியும்? அவளே கூட அவ கழுத்துல தாலிய போட்டு வந்திருக்கலாம். அவளே போட்டுட்டு வந்திருப்பாளா? அவையே அப்படி பண்ணணும். அவ ஒரு பைத்தியக்காரி சிஸ்டர். சின்ன வயசுல இருந்தே அவ என் மேல ஆசைப்பட்டிருக்கா. இந்த விஷயம் எல்லாம் எனக்கு அப்ப தெரியாது. கல்யாணத்தன்னைக்கு என்கிட்ட வந்து அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கலனா என் உயிருக்கே ஆபத்தாயிடும், அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லி என்கிட்ட கெஞ்சினா. நான் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவளே கழுத்துல தாலியை மாட்டிட்டு வந்துட்டான். வேணாண்டா. வந்த இவ கழுத்து அறுத்து போடுறோம். வேண்டாம், லூசு தனமா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அப்படி நான் எதுவும் பண்ணாம இருக்கணும்னா 2 பேரும் பின்னாடி போங்க. லூசு தனமா பண்ணாத. என்ன பிடிக்க யாராவது வந்தீங்க, இவ கழுத்து அறுத்துருவேன். உனக்கு அந்த நகை தானே வேணும், அதை எடுத்து நீங்க இருந்து போயிடு. உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டோம். அவளை விடு. உன் பேச்ச என்னால நம்ப முடியாது. நான் இவளை விட்டா என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். அதனால நான் இங்க இருந்து தப்பிக்கணும்னா இவனுக்கு வேணும். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, அவன் கத்திய வச்சு கழுத்துல அழுத்தும் போது கொஞ்சம் வலிச்சது, அதான். சரி, இப்ப நடந்த விஷயம் நம்ம வீட்ல உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா பயந்துருவாங்க. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சரி சரி, நீ போ போ. ஏய், அந்த கரிகால பயலுக்கு ஃபோன் பண்ணி நீ கோயிலுக்கு வந்துட்டு சொல்லு. சீக்கிரம் போடு. பண்றேன் சார். ஹலோ, சொல்லுங்க. ஊருக்குள்ள வந்துட்டீங்களா? சார், நான் நீங்க சொன்ன கோயில் வாசல்ல தான் நிக்கிறேன். நீங்க அங்கே இருங்க, நான் வரேன். வாசல் இந்த பக்கம் இருக்கு. மருந்து வேற கொடுக்க போகணும். சரி, முதல்ல போனை கொடுத்துட்டு அப்புறம் மருந்து கொண்டு போய் கொடுப்போம். ஏய், என்ன இவன்? நிர்வாக ஆபீஸ் இங்க இருக்குது, இவன் என்னடான்னா இந்த பக்கம் போறான். ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. சரி, எங்கதான் போறான்னு பாப்போம். சரி, எங்களை உன் கூட பார்த்தா அந்த கரிகால பயலுக்கு சந்தேகம் வந்துடும். அதனால காருக்கு பின்னாடி நாங்கள் ஒளிஞ்சிருக்கோம். அவங்ககிட்ட போனை வாங்கி நேரம் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். சரியா? சரிங்க சார். ஏதாவது ஏமாத்த நினைச்ச அவனை நீ இந்த ஊரை விட்டே போக முடியாது. பாத்துக்கோ. டேய், வாங்கடா. ஏய், ஒழுங்கா சொல்லணும், இல்ல கொன்றுவ பாத்துக்க. சரிங்க சார். சரிங்க சார். எப்படியாவது இந்த விஷத்தை சாப்பாட்டில் கலக்கணுமே. எப்படி கலக்க போறேன்னு தெரியலையே. என்னப்பா டேய், இப்படி நறுக்குனா என்ன ஆகுறது? சீக்கிரம் ரெடி பண்ணும்டா. அவங்க எங்கடா? அண்ணே, சாம்பார் ரெடி ஆயிருச்சுண்ணே. சரி, அந்த பசங்க எங்க? அவனுக்கு வந்துருவானுங்கண்ணே. அரை மணி நேரத்துல முடிச்சிடலாண்ணே. டேய், சீக்கிரம் ரெடி பண்ணுங்கடா. சமையலுக்கு லேட் ஆகுது. பேர் கேடாத மாதிரி நான் பண்ணி கொடுத்துறேன். நீ கவலைப்படாதீங்க. நீங்க பூண்டு உரிக்கிறீங்களா? பூண்டு உங்கள உரிக்கிறீங்களா? நான் தான். டேய், சீக்கிரம் முடிங்கடா. நான் போய் வந்துறேன். சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்கறானுங்க. சாம்பார்ல இந்த விஷத்தை எப்படியாவது கலக்கணுமே.
ம் அந்த ஓனர் வர்றதுக்கு முன்னாடி எப்படியாவது இந்த விஷத்தை சாம்பாரில் கலக்கிற வேண்டியதுதான். டேய் ஓனர் வரதுக்குள்ள வேலையை முடிச்சோம்டா. ஆமா ஆமா. எங்கண்ணே போற? சாம்பார் ரொம்ப நேரமா கொதிச்சுட்டே இருக்குது. நான் அப்படியே கலக்கி விடுறேன், நீங்க பாருங்க, உங்க வேலையை பாருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கோ. சரி சரி, நீ பாருண்ணே பாரு. என்னண்ணே முடிஞ்சா? வரதுக்குள்ள சீக்கிரம் சீக்கிரமா cut வேலையை பண்ணுண்ணே. முடிச்சோம். என்ன ஆமா ஆமா. என்னண்ணே கொதிச்சிருச்சா? நல்லா கொதிக்குது, வாசமும் வருது. ஐயோ, ஐயோ, இவன் கையில் மாட்டிக்கிச்சே. இப்போ என்ன பண்ணுறது? என்ன பாட்டில் இது? என்ன இருக்குது இதுல? தம்பி 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 தம்பி, என்னண்ணே இது உங்களுதா? இல்லை 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 தம்பி, உங்களோடது இல்லையா? இது பார்க்க ஏதோ மருந்து மாதிரி இருக்கேண்ணே. அண்ணே, யாராவது இதை வந்து கேட்டா கோயில் நிர்வாகத்துக்கிட்ட இருக்குன்னு சொல்லிருங்க. நான் போய் அங்க கொடுத்துட்றேன். கோயில் அட, நான் போய் கொடுத்துட்றேண்ணே. யாராவது கேட்டா அங்க வந்து வாங்கிக்க சொல்லுங்க. சரி தம்பி, சரி. நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். தம்பி, ஐயோ, என்ன இப்படி ஆகி போச்சு? கோயில் நிர்வாகத்துக்கு கொடுக்குறேங்கிறான். அது விஷம்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிருமே. அந்த விஷம் இருந்தால் தானே இப்போ சாம்பாரில் கலக்க முடியும். அதை எடுத்துட்டு போறானே இவன், அதை எப்படி அவங்ககிட்ட இருந்து வாங்குறது? என்னண்ணே நிக்கிற? அதான் ஒன்றும் இல்லைப்பா, சாம்பார் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். சரி சரி, நீ வேலையை சரிப்பா. பாருப்பா. பேசாம அவன் பின்னாடியே போவோம். அவன் கோயில் நிர்வாகத்திட்ட விஷ பாட்டில் கொடுத்ததும் அந்த நிர்வாக ஆளுகள்கிட்ட போய் அது என்னோட தான் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட வேண்டியதுதான். அதான் கரெக்டு. ஏய், உனக்கு இதுக்கு என்னடி சம்பந்தம்? எதுக்கு அந்த வீடியோ அழிச்ச? உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பாத்துக்க. ஏய், சும்மா வெட்டியா இப்படி கத்திட்டு இருக்காதன்னு. என்ன என்ன செஞ்சிடுவ? உங்க யாராலையும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. உன் பொண்ணோட வாழ்க்கை அழிஞ்சாலும் பரவாயில்ல, நாம நினைச்சது நடக்கணும்னு நினைக்கிற நீ எல்லாம் ஒரு அப்பனா?